ஆஸ்ட்ரோமணி நேயர்களுக்கு என்னோட தாழ்மையான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்துக்கு 7வது ராசியான துலா ராசிக்கு 2026க்கான ராசி பலன். இந்த புத்தாண்டு காலம் துலா ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன பொறுத்தவரைக்குங்க துலா ராசிக்கு அவ்வளவு சிறப்பான ஒரு காலமாக இந்த 2026 தொடக்கத்துல இல்ல. ஏன்னா, என்னதான் புத்தாண்டு தொடங்கினாலும் 2026 மார்ச் தொடக்கம் வரையுமே, அதாவது மார்ச் 10ஆம் தேதி வரையுமே அவ்வளவு சிறப்பாக இல்லை. சரிங்களா? இப்ப அப்படிதான் போய்க்கிட்டு இருக்கு. துலா ராசிக்கு அவ்வளவு சிறப்பா இல்ல. ஏன்னா, திரிகோணத்துல துலா ராசிக்கு ராகு இருக்கிறனால, நெறைய நெகட்டிவான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும். அவ்வளவு சிறப்பா இல்ல. மார்ச் 10க்கு மேல உங்களுக்கு நல்ல டைம் இருக்கு. சரிங்களா? சார் என்ன சார் எனக்கு 2026 என்ன மாதிரி சார் நெகட்டிவா நடக்கும் அப்படின்னா, உங்களோட மன விரக்திகள் அதிகமாக இருக்கும். தாயோட உடல்ல ஏதோ ஒரு குறைபாடுகளோ அல்லது சிக்கல் ஏதோ உண்டாகக்கூடிய காலம் இந்த காலமாக இருக்கும். மன அழுத்தம் மனம் அழுத்தம் ஏற்படக்கூடிய அளவுக்கு ஏதாவது விஷயங்கள் நடக்கும். இல்லன்னா உங்களுக்கு மன அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கை மீது பயம், தேவையற்ற கனவுகள், யாரோ ஒருவரால உங்களோட முன்னேற்றம் தடைப்படுவது போல உங்களுக்கு சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும். இந்த பேய், பிசாசுக்கான நம்பிக்கை. சரிங்களா? யாரோ நமக்கு செய்வின வச்சுட்டாங்க. பேய், பிசாசு நம்மள ஏதோ பண்ணிருச்சு. இந்த மாரி சிந்தனைகள் வந்து அதிகமாக இருக்கும். இல்லன்னா அதன் மீது உள்ள அ பயம் அதிகமாக இருக்கும். சரிங்களா? இந்த மாரி விஷயங்கள் தாங்க உங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம அது மேல அச்சமும் ஏற்படும். சில நேரங்கள்ல மனநோய், பைத்தியம் மட்டும் தான் புடிக்கல. அந்த அளவுக்கு உங்களுக்கு மனநோய் ஏற்படக்கூடிய அளவுக்கு இந்த 2026 இருக்கும். அதாவது இது வருடம் ஃபுல்லா இருக்கும். இருந்தாலும் மார்ச் 10க்கு பிறகு 2026 மார்ச் 10க்கு பிறகு உங்களுக்கு ஒரு 2 1/2 மாதம் அதாவது மே 30 வரைக்குமே உங்களுக்கு டைம் சூப்பரா இருக்கும். சரிங்களா? இந்த காலகட்டத்தில என்ன மாரியான விஷயங்கள் நடக்கும் அப்டின்னா, பயணங்கள் ஏற்படும். இடம் மாற்றம். உங்களுக்கு யாராவது வீடு மாத்தணும், ஆஃபீஸ் மாத்தணும் சார். எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கணும். எனக்கு புரமோஷன் குடுத்துருக்காங்க. நான் வேற ஊருக்கு போவேணா? இந்த மாரி கேள்விகள் உள்ள துலா ராசி நேயர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இடமாற்றம், புரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்கு. சரிங்களா? என்னன்னா சின்ன சின்ன அவமானங்கள் நிகழும். குழப்பம் தோன்றும் இந்த காலகட்டத்தில. அது மட்டும் இல்லாம சில நல்ல விஷயங்கள் என்ன அப்டின்னா, சுற்றுலா போகக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில அதிகமாக இருக்கும். இன்னும் நல்ல விஷயம் என்ன அப்டின்னா, அம்மா வழி உறவுல, அதாவது அம்மா மூலியமாகவோ, இல்ல அம்மானாலயோ உங்களுக்கு உதவிகள் கிடைக்க போற அமைப்பு இந்த காலகட்டத்தில கண்டிப்பாக மிக அதிகமாக இருக்கும். சார் எங்களுக்கு அந்த காலகட்டம் மட்டும் தான் நல்லா இருக்குமா சார்? அதுக்கு பிறகு நல்லா இருக்காதா சார்? அப்டிங்கிறீங்கன்னா, அப்டி கிடையாது. மார்ச் முடிஞ்ச மா மே முடிஞ்சதுக்கு, அதாவது மே இறுதி வரைக்கும் நல்லா இருக்கும்னு நான் சொன்னேன் இல்லையா? இந்த மே முடிஞ்ச பிறகு, உங்களுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் சிறப்பா இல்ல. அதுக்கு பிறகு ஆகஸ்ட் மாசத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் டைம் சூப்பரா இருக்கு. ஏன்னா, சனி வக்ரமாகுறார் இல்லையா? வக்ரமாகும்போது துலா ராசிக்கு சூப்பரான அமைப்பு இருக்கும். அ ஆரம்பத்தில சொன்ன மாரி வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இருக்கு இல்லையா? இப்ப வந்து தொழில் சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள் பண்ணலாம். ஆகஸ்ட் மாசத்துக்கு பிறகு அது நடக்கும். ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும். அந்த மாரி விஷயங்கள் ஏற்படும். நீங்களே டிராவல் பண்ணி தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாம கலைகள். இந்த கலைகள் மீது நாட்டங்கள் அதிகமாகும். புது கலைகள கத்துக்கலாமா? இல்ல பழைய கத்துக்கிட்ட கலைய வந்து தூசி தட்டி எழுப்பலாமா? அப்படின்ற சிந்தனை உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். அதே மாரி சில சில சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது சில சின்ன நோய், அ சின்ன அவமானங்கள் கண்டிப்பாக ஏற்பட்டுட்டே தான் இருக்கும். இது வந்து வருடா ஃபுல்லா நடந்துகிட்டே இருக்குங்க. வருடம் ஃபுல்லா நடந்துகிட்டே இருக்கும். நான் சொல்ற சில நன்மைகள் பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட நான் சொல்லக்கூடிய மாதங்கள். மார்ச்ல இருந்து மேயா இருக்கட்டும், ஆகஸ்ட்டுக்கு பிறகாக இருக்கட்டும். 2026ல இந்த மாரி நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடந்துகிட்டு தான் இருக்கும். குடும்பத்த சந்தோஷங்கள், அதாவது ஆகஸ்ட் 2026க்கு பிறகு குடும்பத்த சந்தோஷங்கள் நிகழும். சரிங்களா? அதே மாதிரி அ சின்ன நெகட்டிவ் என்னன்னா, கொஞ்சம் காலம் தாழ்த்தி சாப்பிடக்கூடிய அமைப்பு. அதனால அஜீரணம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். இந்த மாரி விஷயங்கள் தாங்க உங்களுக்கு 2026 இருக்க போகுது. என்ன பொறுத்தவரைக்கும் என்னதான் நெகட்டிவாக இருந்தாலும் சரி, என்னதான் பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, கிரகங்கள் அடிக்கடி மாறுறனால, வக்ரம் பெறனாலயோ, துலா ராசிக்கு என்ன பொறுத்தவரைக்கும் 100க்கு 80% மார்க் குடுப்பேன். ஏன்னா நல்லா இருக்கிற காலமும் உங்களுக்கு இந்த காலத்துல வரப்போகுது. இந்த மாரி காலம் கொஞ்சம் திருப்பி வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி. இந்த காலத்த சிறப்பாக பயன்படுத்தி நீங்க வாழ்க்கையில முன்னேற வழிய பாருங்க. துலா ராசி நேயர்களே! உங்களுக்கு சூப்பரா இருக்கு. நெகட்டிவான விஷயங்களுக்கு மட்டும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. மத்த விஷயங்கள் நல்லா இருக்கு. உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய
விஷயங்கள் இந்த 2026ல நடக்க போகுது. சரிங்களா? கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ புடிக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்குமே நன்றி. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.